அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சபரிமலைக்கு செல்லுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத முறைகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சபரிமலையில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் எழுந்து நீராடி மனது மற்றும் உடல் ஆகிய இரண்டையும் சுத்தபத்தமாக தூய்மையாக்கி பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பனை நினைத்து குருதேவர்கள் அவர்களிடமோ கோவில் பூசாரியிடமோ அல்லது தாயிடமோ நீங்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இவ்வாறு விரதம் மேற்கொள்ளுபவர்கள் விரத காலத்தில் அதிகாலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில்தான் குளிர்க்க வேண்டும். அதிலும் இந்த கார்த்திகை மாதம் போன்ற மாதங்களில் அதிகப்படியான பனி குளிர் தாங்கும் சக்தி உங்கள் உடம்புக்கு வரதான் இந்த முறை செய்யப்படுகிறது. இதனால் உடலும் மனமும் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். விபூதி, சந்தனம், குங்குமம் போன்ற தரிசித்து பூஜைகள் செய்வர். அவரவர் வசதிக்கேற்ப 108 அல்லது 1008 சரணகோஷங்கள் முழங்க வேண்டும். ஐயப்பனை நினைத்து விரத காலம் முழு வேளையும் ஒருவேளை அளவோடு சைவ உணவருந்தி இரவில் கண்டிப்பாக பழம், பால் போன்ற இலகு ஆகாரங்களை மட்டுமே உட்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். சபரிமலை செல்லும் பக்தர்கள் விரத காலங்களில் நீலம், கருப்பு, ஆரஞ்சு, காவி போன்ற நிறங்களில் உள்ள வேஷ்டிகளையே அணிய வேண்டும் என்பது விதிமுறையாகும். விரதத்தின் போது வீட்டு விளக்கான பெண்களின் அருகாமையை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். விரதம் இருக்கும்போது சிகரெட், புகையிலை, மது போன்ற போதை வஸ்துகளை பயன்படுத்துவது தவறான செயலாகும். இது ஐயப்பனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஒரு சிலரோ இந்த சிகரெட் மற்றும் புகையிலை போட்டால் என்ன தவறு, இதில் எந்த தவறும் கிடையாது என நினைத்து கொண்டு இதனை பயன்படுத்துகிறார்கள். ஐயப்பனுக்கு விரதம் இருக்க விரும்புபவர்கள் எந்த விதமான தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் முழு மனதோடு எவர் ஒருவர் பிடிக்கிறாரோ அவருக்குத்தான் ஐயப்பனின் முழு அனுகிரகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சபரிமலை செல்லும் பக்தர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதம்தான் பிரம்மச்சரிய விரதமாகும். மாலை போட்டிருக்கும் போது பகல் நேரத்தில் உறங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். விரத காலங்களில் முழு மனதோடு ஐயப்பன் மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுகிறீர்கள் என்றால் உறங்கிக் கொண்டிருப்பது தவறான செயலாகும். இரவில் தூங்கும்போது தலையணை, மெத்தை போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்த்துவிட்டு தரையில் வெறும் துண்டு அல்லது எதுவும் விரிக்காமல் படுத்து உறங்க வேண்டும் என்பதுதான் ஐயப்பனுடைய முக்கியமான விரத முறைகளாகும். முக்கியமாக ஐயப்பனை நினைத்து எவர் ஒருவர் மனதில் எடுத்துக்கொண்டு எந்த வேண்டுதல்களை வைத்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு பலிக்கு விருதுகிறது. கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப பக்தியில் மூழ்கி போகின்றனர். இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி ஸ்ரீயுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் இருக்கிறார்கள். அதிலும் தமிழகத்தில் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் உருமாறி அனைவரும் ஐயப்பனுடைய அருளை பெறுவதற்கு முந்துகிறார்கள். ஐயப்பன் தெய்வம் கலியுக வரதன். கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கின்ற உணவு மேலுகிறது. ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை படிப்படியாக பெருகிக் கொண்டே போகிறது. கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மாலையிட்ட ஐயப்பன் பக்தன் சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றிருப்பதனால்தான் பக்தனே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் முக்கியமாக கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது 19ஆம் தேதிக்குள்ளோ, அதாவது கார்த்திகை 19ஆம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிந்து விட வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்திருந்தால் நாள் பார்க்க வேண்டாம். அதற்கு பின் அணிபவர்கள் கண்டிப்பாக நல்ல முகூர்த்தம், நல்ல நாள், நல்ல நேரம் பார்த்துதான் அணிய வேண்டும் என்பது ஐதீகமாகும். எப்போதும் முக்கியமாக கார்த்திகை 1 என்றால் ஐயப்பனுக்கு விரத நாளாகும். அந்த நாளில் மாலை அணிபவர்தான் அதுதான் ஐதீகமாகும். மற்ற நாட்களில் உங்கள் வசதிக்கேற்ப மாலை அணிவது
முழுக்க முழுக்க தவறான செயலாகும். முக்கியமாக மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். துளசி மாலை, அதாவது மாலை துளசி மணி 108 கொண்டதாகவோ, உத்ராட்ச மாலை, அதாவது உத்ராட்ச மணி 54 உள்ளதாகவும் வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அதில் செயல்படுத்த வேண்டும். தாய் தந்தை நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் கோவில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து ஆட்சகரிடம் தட்சணையை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம். இது எதுவும் முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவரது கையாலேயே நீங்கள் கண்டிப்பாக மாலை அணிந்து கொள்ளலாம். இதுவே நிதர்சனமான உண்மை. இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம், குரோதம், விரோதம் கொள்ளக்கூடாது. அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் ஐயப்பனை நினைத்து பழக வேண்டும். இயற்கை படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவன் சொரூபமாக பார்க்க வேண்டும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் குளிர்ந்த நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.